ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. தங்கம் வாங்க காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் இருக்கு. கடந்த சில நாளா உச்சத்துல இருந்த தங்கத்தோட விலை இன்னைக்கு தடாலடியா சரிஞ்சிருக்கு. சர்வதேச சந்தையில தங்கம் விலை 1% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது இந்திய சந்தையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தங்கம் விலை குறையறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். நேத்து ஆரம்பிச்ச தங்கம் விலை வீழ்ச்சி இன்னைக்கும் தொடருது. சர்வதேச சந்தையில ஸ்பாட் கோல்டோட விலை ஒரு அவுன்ஸ் $4948 வந்திருக்கு. இது அமெரிக்க தங்க சந்தையில இன்னும் அதிகமா, அதாவது 1.6% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இதோட தாக்கம் நம்ம ஊர்ல இருக்கிற நகைக்கடையிலையும் எதிரொலிச்சிருக்கு. சென்னையில இன்னைக்கு ஆபரண தங்கம் கிராமுக்கு மேலும் ₹90 குறைஞ்சி 1 கிராம் 14,230 விற்பனை ஆகுது. சவரன் கணக்குல பார்த்தோம்னா நேற்றைய விட ₹720 குறைஞ்சி ஒரு சவரன் 1,13,840 வந்திருக்கு. நகை வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தியா தான் இது இருக்கு. கடந்த 2 நாட்கள்ல மட்டும் சவரனுக்கு மொத்தம் ₹1,680 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஏன் இந்த திடீர் சரிவு? இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான குளோபல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், அமெரிக்க டாலரோட மதிப்பு உயர்ந்தது. இன்னைக்கு டாலர் குறியீடு மற்ற 6 முக்கிய நாடுகளோட கரன்சிகளுக்கு எதிராக 0.2% பலமடைஞ்சிருக்கு. தங்கம் எப்பவுமே டாலர்ல தான் சர்வதேச அளவுல விலை நிர்ணயம் செய்யப்படுது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ டாலர் மதிப்பு உயர்ந்துச்சு அப்படின்னா மற்ற நாட்டு கரன்சி வச்சிருக்கவங்களுக்கு தங்கம் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியா மாறுது. இதனால தேவை குறையுது, விலையும் சரியுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஜிடிபி டேட்டா எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கிறதும் டாலருக்கு பலம் சேர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது காரணம், நம்ம ஆசிய சந்தைகள். நேத்து சீன புத்தாண்டு ஆரம்பிச்சதுனால இன்னைக்கும் ஆசிய சந்தைகள்ல வர்த்தகம் ரொம்ப குறைவா இருக்கு. இதனால தான் விலையில இந்த தடுமாற்றம் நீடிக்குது. அதாவது நேத்து சீனா, ஹாங்காங், சிங்கப்பூர், தைவான்னு முக்கியமான நாடுகள்ல லூனார் புத்தாண்டு விடுமுறை ஆரம்பிச்சிருக்கு. உலகத்திலேயே தங்கத்தை அதிகமா இறக்குமதி பண்ற நாடுகள்ல சீனாவும் ஒண்ணு, அது எல்லாருக்கும் தெரியும். அங்க சந்தைகள் மூடி இருக்கிறதுனால வழக்கமா நடக்கிற ட்ரேடிங் வால்யூம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இதனால சந்தையில பணப்புழக்கம் குறைஞ்சி சின்ன மாற்றங்கள் கூட பெரிய விலை வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பிப்ரவரி 24 வரைக்கும் இந்த விடுமுறை நீடிக்கிறதுனால வாலட்டிலிட்டி இன்னும் சில நாட்களுக்கு இருக்கலாம். மூணாவது காரணம், ட்ரம்போட அமைதி பேச்சுவார்த்தை. இது ரொம்ப முக்கியமான காரணம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேத்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டாரு. ஈரான் கூட நடக்க போற அணுசக்தி பேச்சுவார்த்தையில அமெரிக்கா மறைமுகமா தலையிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஈரான் ஒரு உடன்படிக்கைக்கு வரும்னு தான் நம்புறதாவும் அவர் சொல்லியிருந்தாரு. பொதுவா உலகத்துல பதற்றம் இருந்தாதான் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடா நினைச்சு வாங்குவாங்க. இப்போ ட்ரம்ப் கொடுத்த இந்த பீஸ் ஹிண்ட் காரணமா போர் பதற்றம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பி முதலீட்டாளர்கள் எல்லாரும் தங்கத்தை வித்துட்டு மற்ற ரிஸ்கான முதலீடுகளுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் தங்கத்தோட டிமாண்டை குறைச்சிருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்கம் இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் லெவல்ல இருக்கு. அதாவது ரொம்ப நாளா விலை உயர்ந்துட்டே இருந்ததுனால இப்போ லாபத்தை எடுக்கிறதுக்காக மக்கள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சாதாரண சந்தை சரிவுதான், இது நிரந்தர வீழ்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளி மற்றும் இதர உலோகங்கள் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வெள்ளியும் செம்ம அடி வாங்கியிருக்கு. சொல்லப்போனா தங்கத்தை விட வெள்ளியோட வீழ்ச்சி தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. வெள்ளியை பார்த்தோம்னா ஒரு மினி கிராஷ்ன்னு தான் சொல்லணும். சர்வதேச சந்தையில வெள்ளி 2.7ல இருந்து 3% வரைக்கும் சரிஞ்சு ஒரு அவுன்ஸ் $74.51 வந்திருக்கு. இந்திய சந்தையில பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ வெள்ளியோட விலை $2,59,900 ரேஞ்சில் இன்னைக்கு வர்த்தகமாகுது. சீனா சந்தை தான் வெள்ளி வர்த்தகத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அங்க புத்தாண்டு விடுமுறை அப்படிங்கிறதுனால வாங்குறதுக்கு ஆள் இல்லாம லிக்விடிட்டி வேக்கம் உருவாயிருச்சு. இதனால சின்ன விற்பனை கூட பெரிய விலை வீழ்ச்சியை உண்டாக்குதுன்னு தான் சொல்லணும். வெள்ளி வெறும் அலங்கார பொருள் மட்டும் கிடையாது. சோலார் பேனல்ஸ் மற்றும் 5G தொழில்நுட்பத்துல இதுக்கு பெரிய தேவை இருக்கு. ஆனா இப்போ உலகளாவிய பொருளாதார மந்த நிலை அச்சம் காரணமா இதோட தொழில்துறை தேவையில
ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி ஆட்டோமொபைல் துறையில முக்கியமான பிளாட்டினம் மற்றும் பல்லேடியம் விலையும் இன்னைக்கு கணிசமா குறைஞ்சிருக்கு. பிளாட்டினத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா 0.8% குறைஞ்சு ஒரு அவுன்ஸ் $2025 வந்திருக்கு. இது கடந்த 2 மாசத்துல இல்லாத அளவுக்கு ஒரு லோ லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். பல்லேடியம் பத்தி பார்த்தோம்னா 1.5% வரைக்கும் குறைஞ்சி ஒரு அவுன்ஸ் $1698 வர்த்தகமாகுது. நீங்க கேட்கலாம், இந்த உலோகங்கள் விலை குறைஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு. ஆனா கார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு இது ஒரு முக்கியமான மூலப்பொருள். இதோட விலை குறையிறது மேனுஃபேக்சரிங் துறையில ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை உருவாக்கலாம். 2026 வருஷம் ஆரம்பத்துல வெள்ளியோட விலை $120 தாண்டி சாதனை படைச்சது. ஆனா இப்போ அதுல இருந்து கிட்டத்தட்ட 40% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஷாங்காய் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்த புதிய கட்டுப்பாடுகள் தான். சரி, தங்கம் $80,000 வருமா? இப்போ சோஷியல் மீடியால மிக முக்கியமா வைரல் ஆகிட்டு இருக்க நியூஸ் இதுதான். தங்க விலை ஒரு சவரன் $80,000 கீழே குறையுமா அப்படிங்கிறது தான் அது. இதை பத்தி பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சில காரணங்களை அடுக்குறாங்க. முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, இறக்குமதி வரி குறைப்பு. இந்திய அரசாங்கம் வரப்போற நாட்கள்ல தங்கத்துக்கான இறக்குமதி வரியை இன்னும் குறைச்சாங்க அப்படின்னா தங்கம் விலை கணிசமா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உக்ரைன், ரஷ்யா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் முழுமையா குறைஞ்சு அமைதி திரும்பினா தங்கத்தோட விலை அதிரடியா சரிஞ்சு $80,000 எட்டலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. ஆனா இது ஒரே நாள்ல நடந்துராது. சந்தை நிலவரம் சாதகமா இருந்தா மட்டும்தான் இந்த விலை வீழ்ச்சி சாத்தியம். இப்போதைக்கு விலை 1 லட்சத்துல இருந்து 1,10,000 தங்கம் விலை ஏறி இறங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான நிபுணர்கள் சொல்ற ஒரு கருத்து. முதலீட்டாளர்களோட கவனத்துக்கு சரி, இப்போ மிக முக்கியமான கேள்வி, இந்த விலை வீழ்ச்சி நீடிக்குமா இல்ல இது தற்காலிகமானதா? முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்க ஃபெடரல் வங்கி இந்த 2026 வருஷத்துல மட்டும் 3 முறை வட்டி விகிதத்தை குறைக்கும் அப்படின்னு ஒரு வலுவான எதிர்பார்ப்பு இருக்கு. வங்கிகள்ல வட்டி விகிதம் குறையுது அப்படின்னா முதலீட்டாளர்களுக்கு பாண்ட்கள்ல கிடைக்கிற லாபம் குறையும். அந்த நேரத்துல அவங்க பாதுகாப்பான முதலீடா எதை பார்ப்பாங்க? கண்டிப்பா தங்கத்தை தான். ஸோ வட்டி குறைய குறைய தங்கத்தோட தேவை அதிகமாகி விலை திரும்பவும் ராக்கெட் வேகத்துல உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ரம்ப் நிர்வாகத்தோட புதிய கொள்கைகள் காரணமா அமெரிக்காவில் பணவீக்கம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்தாலும் சர்வதேச சந்தையில இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருக்கு. இது எப்பவுமே தங்கத்துக்கு சாதகமான ஒரு விஷயம்தான். நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நடந்திருக்கிற இந்த 1லேருந்து 1.5% சரிவு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான். அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரை மூச்சு வாங்குறதுக்காக ஒரு இடத்துல நிற்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இது. நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை விலை குறையும் போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சேர்க்கறது தான் புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அதுதான் கரெக்டான முடிவாக இருக்கும். ஏன்னா 2026 கடைசியில் தங்கம் திரும்பவும் ஒரு புதிய உச்சத்தை தொடும்னு பல சந்தை வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. ஸோ தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்க இந்த சரிவை பயன்படுத்திக்கலாம். ஆனால் சந்தை நிலவரத்தை ஒரு முறை கவனிச்சுட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.